ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலாக பப்ளிக்கில் இப்படி பண்ணுறது ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. ஆனால் நான் ஐ ஹாவ் டு கெட் டு யூஸ் டு இட்ல. யூடியூபர்னால் அப்படி தானே இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். ஹமீர்பூர்லேருந்து இப்போ தான் வந்தோம். 6 o'clock தான் ட்ரெயின் ஆக்சுவலாக. ஸோ 4 hours இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம லைக் படத்தில் நம்ம சீமான் அண்ணன் வந்து ஜெயிலில் ஒன்று நடத்திட்டு பார்ல, அந்த ஸ்பாட் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆட்டோ எடுத்தாச்சு. லெட்ஸ் கோ மக்களே. ஆட்டோ அண்ணன் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு நம்மளை. எடுத்தோடனே 300 ரூபா கேட்டானு. 100 ரூபா குறைச்சி 200 தான் தருவேன்னு. ஓகே போகலாம் அப்படின்ட்டாங்க. சண்டிகரில் சிட்டிலாம் வந்து ரொம்ப க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருக்குது. செக்டர் வைஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது ஆக்சுவலாக. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ரோட் சைடில் வந்து வெள்ளை கலரில் ஒரு பூ மரம் வளர்க்குறாங்க. தட்ஸ் லுக்கிங் வெரி 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 பியூட்டிஃபுல். ஐ வில் ஷோ யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், ரோட்டு சைடில் வந்து மாங்காய் மரம் வரிசையாக லைனாக அழகாக வளர்ந்துருக்குது. லுக்கிங் வெரி ப்ளசன்ட். அதெல்லாம் மாங்காய் மரம் ஆகிட்டுலாம். எவ்வளோ அழகாக ரோட்டு ஓரத்தில் இவ்வளோ மாங்காய் மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். ரோடும் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக க்ளீனாக இருக்குது. अच्छा पानी है. अच्छा पानी ना एक बनाओ सर कि ज़्यादा कर दे. 30 ரூபா தான் டிக்கெட்டு. ஆனால் வந்து கேஷாக எடுத்துகிட்டு வாங்க வரதா, இல்லைனா கார்டு. யூபிஐலாம் கிடையாது. அதுவும் 10 ரூபா 30 ரூபானா 2 வாங்கினீங்கன்னா 10 ரூபா இருக்கணும். ரொம்ப ரூடாக இருக்கிறானுங்க ஆக்சுவலாக. இருந்தால் கூட இல்லைனா இந்தா போ அப்படின்றானுங்க. ஓகே உள்ளே போகலாம். பண்ணுங்க ஆக்சுவலாக. இப்போ தெரியுதா மக்களே லொக்கேஷன்? உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஆக்சுவலாக எல்லாமே வேஸ்ட்டு. டாய்லெட்டோட ஃப்ளஷ்ஷு, சிங்க்கு அதெல்லாம் உடச்சி செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக. ராக் கார்டன் குப்பையிலிருந்து கலை வரை நாம் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் ஒரு பொருளை பார்த்தால் பொதுவாக நமக்கு என்ன தோன்றும்? இது இனி தேவையில்லை. ஆனால் ஒருவரின் பார்வையில் அதே பொருள். இதிலிருந்து இன்னும் ஏதாவது உருவாக்க முடியுமா? இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா மக்களே? தெரிஞ்சால் கமெண்ட்டில் இது படத்தில் எந்த சீனில் வரும்ன்றதை சொல்லுங்கள். சண்டிகரில் இருக்கும் ராக் கார்டன் அந்த ஒரு கேள்விக்கான அற்புதமான பதில். இந்த இடத்தை உருவாக்கியவர் நெக்சன்ட். அவர் ஒரு கலைஞராக தொடங்கவில்லை. அவரிடம் பெரிய கலைக்கூடம் இல்லை, விலையுயர்ந்த பொருட்களும் இல்லை. ஆனால் அவரிடம் இருந்தது கற்பனை. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? 2 பேர் நின்று பேசிட்டு இருப்பாங்க. சண்டிகர் நகரம் கட்டப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் கட்டிட இடிபாடுகளிலிருந்து ஏராளமான பொருட்கள் தூக்கி எறியப்பட்டன. உடைந்த ஓடுகள், பீங்கான் துண்டுகள், வளையல்கள், கண்ணாடி துண்டுகள், கற்கள், பழைய குழாய்கள், பயன்படுத்த முடியாத பல பொருட்கள். மற்றவர்கள் பார்த்தது கழிவு, நெக்சன்ட் பார்த்தது வாய்ப்பு. அவர் அந்த பொருட்களை சேகரிக்க தொடங்கினார். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு துண்டு, அதன் அருகில் இன்னொரு துண்டு, அப்படியே சிற்பங்கள் உருவாகத் தொடங்கின. மனிதர்கள், குழந்தைகள், நடனக் கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், விலங்குகள், கிராமத்து மனிதர்களின் உருவங்கள். யாரும் எதிர்பார்க்காத இடத்தில் ஒரு புதிய உலகம் உருவாகி கொண்டிருந்தது. சிங்க்கு மேலே இருக்கிறதுலாம் அந்த சிங்கோட பைப் ஜூம் பண்ணி வேணால் காமிக்கிறேன் பாருங்க.
ஒரு உடைந்த கப் ஒரு சுவரின் ஒரு பகுதியாக மாறியது. ஒரு வளையல் ஒரு சிற்பத்தின் அலங்காரமாக மாறியது. ஒரு பழைய கல் ஒரு புதிய கதையின் கதாபாத்திரமாக மாறியது. இங்கே எதுவும் வீணாகவில்லை. இன்று இந்த இடத்திற்குள் நாம் நடந்து செல்லும்போது ஒவ்வொரு பாதையும் ஒரு புதிய ஆச்சரியத்தை தருகிறது. அது கொஞ்சம் உயரமாக தான் கட்டிருக்கு. நல்ல ஒரு குறுகிய பாதை, அதற்கு பின்னால் ஒரு சிறிய முற்றம். அந்த முற்றத்தில் நூற்றுக்கணக்கான சிற்பங்கள், அனைத்தும் நாம் ஒரு காலத்தில் பயனற்றது என்று நினைத்த பொருட்களிலிருந்து உருவானவை. அதனால்தான் ராக் கார்டன் ஒரு சுற்றுலா தளம் மட்டுமல்ல, அது நம்முடைய பார்வையை பற்றி சிந்திக்க வைக்கும் ஒரு இடம். இதுதான் மெயின் ஸ்பாட்டு. பாருங்க, வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. இந்த இடம் எந்த சீனில் வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கேட்டு, இந்த வாட்டர் ஃபாலு, அதெல்லாம் அப்படியே பாருங்கள். நாம் வாழ்க்கையில் பல விஷயங்களை அவற்றின் வெளிப்புறத்தை வைத்து மதிப்பிடுகிறோம். பயனற்றது, பழையது, உடைந்தது, தேவையற்றது. சில நேரங்களில் மனிதர்களையும் கூட அப்படித்தான் மதிப்பிடுகிறோம். ஒருவரின் தோல்வியை பார்த்து அவரை முடிவு செய்து விடுகிறோம். Show the reference of this space in the movie, மக்களே. அவருடைய சூழ்நிலையை பார்த்து அவருடைய எதிர்காலத்தை தீர்மானித்து விடுகிறோம். ஆனால் ராக் கார்டன் ஒரு கேள்வியை நம்மிடம் கேட்கிறது. ஒரு பொருள் அதன் முதல் பயன்பாட்டை இழந்துவிட்டால் அதன் கதை முடிந்து விடுமா? அப்படியென்றால் ஒரு மனிதன் தோல்வியடைந்தால் அவருடைய வாழ்க்கையின் கதை முடிந்து விடுமா? இங்கே இருக்கும் சிற்பங்கள் எதுவும் முழுமையானவை அல்ல. அவற்றில் பழைய பொருட்களின் தடங்கள் இருக்கின்றன. வடிவங்கள் ஒரே மாதிரி இல்லை, சுவர்கள் நேராக இல்லை. ஆனால் அவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தபோது அழகான ஒன்றாக மாறுகின்றன. அதுதான் இந்த இடத்தின் மிகப்பெரிய பாடம். முழுமைதான் அழகு என்பதல்ல, மாற்றம் அடையும் திறன்தான் அழகு. நெக்சந்திடம் எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கான வசதிகள் இல்லை. ஆனால் அவரிடம் இருந்ததை வைத்து அவர் தொடங்கினார். செவுத்துல அடிச்சிருவானுங்க போலடா. ஒரு சிறிய துண்டிலிருந்து ஒரு சிற்பம், ஒரு சிற்பத்திலிருந்து ஒரு சுவர், ஒரு சுவரிலிருந்து ஒரு உலகம். சில நேரங்களில் மாற்றமும் இப்படித்தான் தொடங்குகிறது. நம்மிடம் இருப்பது குறைவாக இருக்கலாம், சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் வைத்திருப்பதை வைத்து எதையாவது உருவாக்கத் தொடங்கும் அந்த முதல் முயற்சிதான் முக்கியம். வளையல் மக்களே, வளையல் உடச்சு. ராக் கார்டன் எனக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய விஷயம் இதுதான். நாம் பயனற்றது என்று நினைக்கும் ஒவ்வொன்றுக்கும் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஒரு உடைந்த பொருளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை இருக்கலாம். ஒரு தோல்விக்கு ஒரு புதிய தொடக்கம் இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு நாம் நினைப்பதை விட மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கலாம். ராக் கார்டன் கற்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தோட்டம் அல்ல, மற்றவர்கள் குப்பை என்று பார்த்த இடத்தில் ஒருவர் வாய்ப்பை பார்த்த கதை. மக்களே, ஒரு வழியாக வெளியில் வந்தாச்சு. வாட் இஸ் த டேக் அவே? வெரி வெரி வர்த் சீயிங் இட். யூ ஷுட் சி. ஆர்ட் டேஸ்ட் உள்ளவங்க இதை நிறையா ரசிக்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் இட்ஸ் அ டயரிங் வாக். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா தூரமாக நடக்க வேண்டியதாக இருக்குது. பட் இட்ஸ் வர்த் இட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in some other day in some other video. Bye bye. Adios. Astro Vista.